பாஜக வந்து முட்டாள்களை வந்து நைஸாக கடத்திட்டு வந்துருக்கு. முட்டாள்களை வந்து ஒன்று சேர்த்து ஏதாவது உன் பாணியில் பேசி கொண்டு வந்துட்டேன்னா அவங்கள மொத்தமாக நான் ஆட்டையை போட்டுடுறோம். ஆடு மாடு வளர்க்கலாம், நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவன, காலேஜ் போகிறவன, அடுத்த கட்டத்துக்கு போகிறவன பாரம்பரியம் அது இதுன்னு சொல்லி ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம், நாய் மேய்க்கலாம், பன்னி மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து செயல்பட விடாமல் முட்டாள்கள் பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டுறான்ல, இவனை பூரா நீ தனியாக அரிச்சு கொண்டு வந்துரு. கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே நம்ம உள்ளே கொண்டு வந்து முருகன் முப்பாட்டன் அப்படின்னு கொண்டு வந்து அதை அப்படியே கொண்டு வந்து இந்துத்துவான்னு கொண்டு வந்து அப்படியே அந்த முட்டாள்களை நாங்கள் வளர்ச்சிக்கிறோம். அதுக்கு தான் பேமெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு? சீமானுக்கு. சுமாருக்கு படிக்கிறவனை படிப்பில் பறிவில்லான்னு ஆக்கணும். அவனை வந்து ஆடு மாடு மேய்க்க விடணும். அவனை வந்து அடுத்து வந்து வெளிநாட்டுக்கு போய் பெரிய படிப்பு படிக்கிறதுக்கோ இல்லை அங்கே போய் தொழில் பண்ணுவதற்கோ வேலை செய்கிறதுன்ற எண்ணம் மனசில் இருக்கக்கூடாது. அவனை மீண்டும் ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி கொண்டு வந்து ராமகிருஷ்ணான்னு கொண்டு வந்து பிற்போக்காக கொண்டு போய் அவனை மத அடிமையாக்கி மத ரீதியான இதை தூண்டி விட்டு அவனை கொண்டு வரணுன்றது தான் பாஜக. அதில் அவன் ஒரு ஸ்டைலில் போயிட்டு இருப்பான். முருகன் மாநாடு வேலியில்னு சொல்லி முருகன் எக்ஸிபிஷன் நடத்துகிறாங்க தெரியுமில்ல, இந்த இதில் சித்திரை திருவிழா பொருட்காட்சி நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க. உடனே அப்போ அந்த எக்ஸிபிஷன் அறுபடை வீடுகள் ஒரே இடத்துல கொண்டு வராங்க. முருகனே அப்படி நினைச்சிருந்தா கொண்டு வந்திருக்கலாம்டா. இல்ல சார், அந்த தேர் இழுக்கும் போதே வந்து அவ்வளோ பெர்மிஷன் வாங்கணும், அவ்வளோ விதிகள் இருக்கு, அவ்வளோ நடைமுறைகள் இருக்கு. ஆனா இது எப்படி பண்ணாங்கன்னு, இது பண்ணாங்கன்னா மத்தியில் அவங்க ஆட்சியில் இருக்காங்கல்ல, அதனால அதை வச்சு மிரட்டுவாங்க. மாநில அரசு மிரட்டுவாங்க, ஆட்சியை கலைச்சிடுவேன் இல்லை இராணுவத்தை அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டி அவங்கள மொத்தமாக எப்படி விரட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம். அந்த மாதிரி ஒரு டுபாக்கூர் ஆகப்பெரும் டுபாக்கூர் கட்சி தான். அவன் வந்து அவனோட ஃபண்டிங்கில் தான் நாம் தமிழர் செயல்படுது. அதனால் இந்த மாதிரி ஆள் கடத்துறதுக்கு இந்த பெண்களை கொண்டு போய் இப்போ பாம்பேயில் விற்றுருவான், இந்த மாதிரி கும்பல் தான் சீமான் கும்பல்.